போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக மலேசியரான கே தட்சிணாமூர்த்தி சிங்கப்பூரில் தூக்கிலிடப்பட்டிருப்பதை தொடர்ந்து சோதனை சாவடிகளிலும் எல்லைகளிலும் அமலாக்க பணிகளை கடுமையாக்கும்படி மலேசிய அதிகாரிகளை பத்து கவான் தொகுதியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஸ்தூரி பட்டு வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருளை கடத்தும் நபர்கள் சிங்கப்பூருக்குள் நுழைவதற்கு முன்பு மலேசிய போலீசாரும் குடிநுழைவு துறையினரும் சுங்கத்துறை அதிகாரிகளும் அவர்களை தடுத்து நிறுத்தி போதைப் பொருள் வைத்திருக்கிறார்களா என்பதை கண்டுபிடிக்க தவறியது ஏன் என்று DAP அனைத்துலக விவகார பிரிவின் தலைவருமான கஸ்தூரி வினவினார். போதைப் பொருளை கடத்தும் நபர்களை காவல்துறையினரோ போலீசாரோ மலேசிய மண்ணிலேயே கைது செய்யாதது ஏன் என்றும் அந்நபர்களிடமோ அவர்களின் வாகனங்களிலோ போதைப் பொருள் இருப்பது மலேசிய அதிகாரிகளுக்கு தெரியாதா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். சிங்கப்பூரில் கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மலேசிய சோதனை சாவடியில் இருந்து அவர்கள் வேண்டுமென்றே அக்குடியரசில் நுழைய அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்களா என்றும் கஸ்தூரி கேள்வி எழுப்பினார். போதைப் பொருள் கடத்திய குற்றத்திற்காக 3 நாட்களுக்கு முன்னர் தட்சிணாமூர்த்தி தூக்கிலிடப்பட்டார். மேலும் 3 நபர்கள் மரண தண்டனை நிறைவேற்றத்திற்காக காத்திருக்கின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.